முடக்குவாதம், ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இந்த கண்டிஷன்ல பாதிக்கப்படுறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூட்டுக்கு பூட்டு வலி இருக்கும். எல்லா ஜாயிண்ட்லயும் வலி இருக்கும். முக்கியமா பெரிய ஜாயிண்ட் இடுப்பு, கால், முட்டி இதுல வந்து பாதிப்பு அதிகமா வரும்போது வலி அதிகமா இருக்கும், வீக்கம் அதிகமா இருக்கும். நடக்க நிக்க எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு அவங்களோட வேலைகளே வந்து தடை பண்ற அளவுக்கு வலி இருக்கும். ஒரு ஆளா நாங்க இங்க வரும்போது அவங்களால நிக்கவும் முடியாது, அட் த சேம் டைம் அவங்களால நடக்கவும் முடியாது. நிக்கவே முடியலன்னும் போது கண்டிப்பா நடக்கிறதுக்கு அவங்களால முடியல. எப்படி நாங்க அங்க எங்க நேட்டிவ்ல இருந்து இங்க எப்படி வந்தோம் அப்படின்னா, அவங்கள ஒரு சேர்ல தான் உட்கார வச்சுட்டு சேர்ல இருந்து அப்படியே தூக்கிட்டு வந்து கார்ல அவங்கள ஏற்றி நிக்க வச்சுட்டு கம்ஃபர்ட்டா உட்காடுறாங்களா, அப்படி முடியலன்னா நான் கார் உள்ள போயிட்டு அவங்கள இழுத்து காருக்குள்ள கம்ஃபர்ட்டா உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அங்கிருந்து புறப்பட்டு இங்க வந்தோம். டிராவல் டைமே அவங்களால முடியல ஆக்சுவலா. ஏன்னா உட்கார முடியாது கார்ல முடிஞ்ச வரைக்கும் படுத்துக்கிட்டே தான் வந்தாங்க. எனக்கு கடந்த 35 வருடங்களாக முடக்குவாதம், உடம்பு சரியில்லாம இருக்கு. பல வருஷமா அவங்களுக்கு மூட்டு வலி, முடக்குவாதம். கடந்த ஒரு 6 மாசமா நடக்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டாங்க. பல இடங்களை ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். இருந்தாலும் நடக்க முடியாத சூழ்நிலையில் அவங்க யூடியூப் பார்த்து டாக்டருடைய ட்ரீட்மெண்ட்டை வந்தோம். இப்போ அவங்களால நடக்க முடியுது. இது எங்களுக்கு திருப்திகரமான ஒரு விஷயம். எனக்கு இப்போ நான் வந்து சேர்ந்தப்ப இருந்த நிலையை விட இப்ப இருக்கிற நிலையில நான் நல்லாவே இருக்கிறேன். உட்கார முடியுது, ஓரளவுக்கு நிக்க முடியுது, நடக்கவும் முடியுது. நான் ஜேசுதாஸ், பிசியோதெரபிஸ்ட், திருவண்ணாமலை. இந்த வீடியோல வரவங்க பாத்தீங்கன்னா குமுதம். இவங்க வந்து ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் முடக்குவாதத்தினால பல வருடமா வந்து பாதிக்கப்பட்டு மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 6 மாசமா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாதிப்பு ரொம்ப சிவியரா இடுப்பு பகுதியில இருந்ததுனால ஹிப்ல இருந்து கால் வரைக்கே வலி, இடுப்பு தொடை, கண்டை கால் தசை, கால் பாதம் வரைக்கே வலி வந்து ரொம்ப அதிகமா வந்துட்டு. அதனால அவங்களுக்கு வந்து உட்கார முடியல, நிக்க முடியல, நடக்க முடியல. அவங்க ஃபுல்லாவே பெட் ரிட்டனாவே இருந்தாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு படுக்கை புண், பெட் சோரும் வந்து வந்துடுச்சு. மெடிசின்ஸ் எடுத்தும் எந்த பலனும் கிடைக்கல அவங்களுக்கு. ஏன்னா அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாத நிலைமையிலேயே இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா முடக்குவாதத்துக்கு உண்டான மெடிசின்ஸை வந்து அவங்க கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். அதனால அதை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இந்த நிலைமையில தான் வந்து யூடியூப் சேனல் பார்த்து எங்களை தொடர்பு கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து நாங்க வந்து முழுக்க முழுக்க பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தோம். அவங்க வரும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட அவங்களால வந்து நிக்க முடியல, உட்கார முடியல. கார்ல தான் வந்தாங்க. வரும்போது கார்ல படுத்துக்கிட்டே தான் வந்தாங்க. எங்களோட சென்டருக்கு வரப்போ வந்து வீல் சேர்ல தான் உட்கார வச்சு கூப்பிட்டு வந்தாங்க. அப்படியே கொண்டு வந்து பெட்ல படுக்க வச்சுட்டாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு பெட் சோறும் இருந்தது. ஸோ அப்போ அவங்களோட ஹஸ்பண்டு, அவங்களோட பையன் 2 பேரும் கூட இருந்தாங்க. அவங்க கிட்ட வந்து நாங்க முழுக்க முழுக்க பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ் மூலியமாவே வந்து அவங்கள வந்து நடக்க வச்சிடறோம் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அவங்களுக்கு கிட்டத்தட்ட காலையில இருந்து நைட் வரைக்கும் வந்து பிசியோதெரபில எக்ஸசைஸ் கொடுக்குறது, இன்னும் நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்து அவங்களுக்கு வந்து முதல்ல உட்கார நிலைமை கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் நிக்கிற அளவுக்கு கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் இவங்களை நல்லா நடக்கிற அளவுக்கு கொண்டு வந்து நடக்க வச்சே தான் வந்து அதுக்கப்புறம் அவங்கள வந்து டிஸ்சார்ஜ் பண்ணும்போது வீட்டுக்கு அனுப்பி வச்சோம். என் பெயர் குமுதம். நான் வாலாஜாப்பேட்டை, ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து வரேன். 5 வருடங்களாக முடக்குவாதம் நோயினால ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன். இந்த நிலையில எனக்கு கடந்த செப்டம்பர் மாதத்துல இருந்து நரம்பு இழுத்து நடக்க இயலாமல், உட்கார முடியாமல், நிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு வலி வரும்போது வலி வந்து கால் நரம்புல இருந்து, பாதத்துல இருந்து கெண்டைக்கால் வலி, தொடை வலி, இடுப்பு வலின்னு வந்து கடைசியா பிட்டத்துல வந்து தங்கிடுச்சு. அதுல இருந்து என்னால உட்கார முடியல, நிக்க முடியல, ஒரு நிமிஷம் கூட என்னால் உட்கார முடியாது. என் மனைவி குமுதம் உடம்பு சரியில்லாம இருக்கு. பல வருஷமா அவங்களுக்கு மூட்டு வலி, முடக்குவாதம். கடந்த ஒரு 6 மாசமா நடக்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டாங்க. பல இடங்களை ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். இருந்தாலும் நடக்க முடியாத சூழ்நிலையில் அவங்க யூடியூப் பார்த்து டாக்டருடைய ட்ரீட்மெண்ட்டை வந்தோம். இப்போ அவங்களால நடக்க முடியுது. இது எங்களுக்கு திருப்திகரமான ஒரு விஷயம். எனக்கு இங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஸ்டாஃப்ங்கெல்லாம் நல்லாவே செய்யறாங்க. நம்ம உடல்நிலைக்கு ஏத்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தராங்க. எனக்கு இப்போ நான் வந்து சேர்ந்தப்ப இருந்த நிலையை விட இப்ப இருக்கிற நிலையில நான் நல்லாவே இருக்கிறேன். உட்கார முடியுது, ஓரளவுக்கு நிக்க முடியுது, நடக்கவும் முடியுது. எனக்கு திருப்தியா தான் இருக்கு. நான் வந்து இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு இப்ப பரவாயில்லையா இருக்கிறேன். நான் வந்து எழுந்து நிக்கவோ நடக்கவோ ரொம்ப முடியாம ஒரு ஆல்மோஸ்ட் 3 to 4 months இருந்தாங்க. அது பெட்லயே ரொம்ப இருந்து பெட் சோரும் இருந்தது. அட் த சேம் டைம் அவங்களால எழுந்து நிக்க முடியலன்றதுக்கு அவங்களுக்கு ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், எழுந்து நிக்க முடியல, பெட்ல இருந்து வெளியே வர முடியலங்கிறதுனால
பெரும்பாலும் எங்க போனாலும் அவங்க இருக்கிற இடத்துக்கு தான் நாங்க போகணுங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தது எங்களுக்கு ஆக்சுவலா. ஸோ அது கண்டிப்பா எங்களால முடியவே இல்லை. ஏன்னா அவங்களால எழுந்து நிக்க முடியல, தூக்கிட்டு வரணும்னு நினைச்சாலும் அது அவ்வளவு ஈஸியாவும் இல்லை எங்களுக்கு. நம்ம யூடியூப்ல பார்க்கும்போது பிசியோதெரப்பி ஒரு 2-3 இடம் பார்த்தாங்க. அதுல முக்கியமா அவங்களுக்கு மனசுல பட்டது இங்க திருவண்ணாமலையில நம்ம சார் இருக்காரு, அவங்க யூடியூப்ல பேசினாங்க, நம்ம அங்க போலாமா அப்படின்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் மனசுக்கு பட்ட விஷயம் அவங்களுக்கு கான்ஃபிடண்டா தோண ஆரம்பிச்சிருச்சு. ஓவராலா நாங்க இங்க வரும்போது அவங்களால நிற்கவும் முடியாது, அட் த சேம் டைம் அவங்களால நடக்கவும் முடியாது, நிற்கவே முடியலன்னும் போது கண்டிப்பா நடக்கிறதுக்கு அவங்களால முடியல. எப்படி நாங்க அங்க எங்க நேட்டிவ்ல இருந்து இங்க எப்படி வந்தோம் அப்படின்னா, அவங்கள ஒரு சேர்ல தான் உட்கார வச்சுட்டு சேர்ல இருந்து அப்படியே தூக்கிட்டு வந்து கார்ல அவங்கள ஏற்றி நிக்க வச்சுட்டு கம்ஃபர்ட்டா உட்காடுறாங்களா, அப்படி முடியலன்னா நான் கார் உள்ள போயிட்டு அவங்களை இழுத்து காருக்குள்ள கம்ஃபர்ட்டா உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அங்கிருந்து புறப்பட்டு இங்க வந்தோம். டிராவல் டைமே அவங்களால முடியல ஆக்சுவலா. ஏன்னா உட்கார முடியாது கார்ல முடிஞ்ச வரைக்கும் படுத்துக்கிட்டே தான் வந்தாங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் வந்து வீல் சேர் இருந்தது. இவங்க ஆக்சுவலா ஆல்மோஸ்ட் அகாமடேஷன்ல இருந்து வீல் சேர் ஆக்சஸ்ல இருந்து வாக்கர்ல இருந்து எல்லாமே வச்சிருக்காங்க. அட் சேம் டைம் ட்ரீட்மெண்ட் தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கு. ஸோ இதனால இங்க வந்ததுக்கு அப்புறமா கார்ல இருந்து அப்படியே தூக்கி வீல் சேர்ல உட்கார வச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் ரூமுக்கு வந்தோம். அவ்வளோ சிரமமான சூழ்நிலை தான் அவங்களுக்கு. அவங்க அப்படி இருந்த சூழ்நிலையில இருந்து இப்ப நாங்க டிஸ்சார்ஜ் ஆக போறோம் இன்னைக்கு. ஆக்சுவலா ஃபீட்பேக் கொடுக்கறது வந்து இது வந்து என்ன மனசுல பட்டுக்கோ அதான் வெளிப்படையா சொல்றேன்ட்டு வச்சுக்கோங்களேன். அவங்க எழுந்து நிக்கிறது மட்டும் இல்லாம நடக்கவும் செய்யறாங்க. கண்டிப்பா வீட்டுக்குள்ள அவங்களால நடக்க முடியும். அட் த சேம் டைம் முன்னாடி இருந்த சிரமம் கண்டிப்பா கிடையாது, எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அது அவங்க நடக்கிறத பார்க்கும்போது நம்ம உடம்பு தானே முக்கியம், அவங்க நல்ல ஆரோக்கியமா இருந்தா மற்றதெல்லாம் பெருசா தெரியாது நமக்கு. ஸோ அவங்க இப்போ கொஞ்சம் தெம்பா இருக்கிறது எனக்கும் ரொம்ப தெம்பா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ட்ரீட்மெண்ட் கொடுத்தது நம்ம டாக்டர் சாருக்கும் வந்து எல்லா ஸ்டாஃப்க்கும் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஜெயசுதா சாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த வீடியோ எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் முடக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டு நிக்க முடியாம, நடக்க முடியாம, அவங்களோட வேலைகளை அவங்க செய்ய முடியாம இருக்கிறவங்களுக்கு வந்து எங்களோட சென்டர்ல வந்து நிச்சயமா வந்து அவங்களோட வேலைகளை செய்யறதுக்கும், அவங்க வந்து நார்மலா வந்து எல்லாரும் போல நடந்து அவங்களோட வேலையை செய்யறது வழி இல்லாம இருக்கிறதுக்கு உண்டான ப்ரொசீஜர்ஸ் வந்து பிசியோதெரப்பில நாங்க பண்றோம். நீங்களும் வந்து ரொம்ப நாளா பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இது சரி பண்ண முடியாது அப்படிங்கிறது வேண்டாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு முக்கியமா ஒரு மோட்டிவேஷனுக்காண்டி தான். எங்களை தொடர்பு கொண்டு வாங்க. உங்களையும் வந்து இந்த பிரச்சனையில இருந்து நடக்க முடியாம இருக்கிறீங்க, உங்களோட வேலைகளை நீங்க செய்ய முடியாம இருக்கிறீங்கன்னா சரி பண்ணி அனுப்புறோம். தேங்க்யூ.